ஆரம்பிச்சிடும், உறுதியா நீங்க கடந்து வந்துடலாம். இன்னைக்கு நிறைய கேள்வி பதில்கள் இருக்கு, அது எல்லாமே வேக வேகமா பார்த்துட்டு வரலாங்க. வாழ்க வளமுடன். ஆனா என் குடும்பம் குறைந்த நடுத்தர வர்க்க குடும்பம். நான் ஏற்கனவே 1 வருட பிரம்மச்சரியம் பின்பற்றினேன். ஆனால் மறுபடியும் சுய இன்பத்தில் சிக்கி தவித்தேன். இப்போது 15வது நாளில் உள்ளேன். எனக்கு ஐடி துறையில் வேலைக்கு சென்றால் என் குடும்பத்தில் விரைவில் மேம்படுத்த முடியும். ஆனால் இந்த ஊழி காலத்தில் மற்றும் நிரந்தரமில்லாத உலகத்தில் எனக்கு சாப்ட்வேர் துறையில் செக்குமாடு போல பணிபுரிய ஆசை இல்லை. வாழ்க வளமுடன். அன்பான சகோதரரே, இந்த உலகத்தை கண்டு பயந்து ஓட வேண்டியதில்லை. புரிஞ்சுக்கோங்க. நான் அதை சொல்றேன். உங்கள் பெற்றவர்கள் யார்? உங்க அம்மா அப்பா உங்களை வளர்த்தி உங்ககிட்ட எதிர்பார்க்கறது என்ன? கொஞ்சம் வேலைக்கு போவான், சம்பாதிப்பான், அதுதான் எதிர்பார்க்கறாங்க. ஏன் ஒரு ஐடி துறையில போய் வேலை பார்த்தா என்ன குறைஞ்சிருது? என்ன குறைஞ்சிருது? அதாவதுங்க, நீங்க இன்பத்து பின்னாடி ஓடுறீங்கன்னு அர்த்தம். புரிஞ்சுதுங்களா? ஒரு பக்கம் இன்பமே வேண்டான்னு பிரம்மச்சரிய ஒழுக்கம் நினைச்சதுக்கு அப்புறம் இந்த துறையில நம்ம வேலை செஞ்சா, பணி செஞ்சா நம்ம குடும்பத்தை மேம்படுத்த முடியும்னு உங்களுக்கு ஒரு பாதை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த துறையில போய் உங்க குடும்பத்தை மேம்படுத்துற வேலையை பாருங்க. மேம்படுத்த முடியும். சரிங்களா? எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயும் போக முடியாது. இந்த உலகத்துலதான் வாழ்ந்தாகணும். உங்க வீட்டுலதான் வாழ்ந்தாகணும். உங்க வீட்டை நீங்க மேம்படுத்தாம எங்க அமைதி கிடைக்கும்? முதல்ல உங்களுக்கு ஒரு அமைதி கிடைக்கணும். நீங்க வலிமை அடைகிறீங்க. பிரம்மச்சரியத்தில் நிலைக்காது ஆற்றல் விரயம் செய்து கொண்டிருக்கும் மனிதர்களே ஐடி துறை வேலை, அந்த வேலை, இந்த வேலைன்னு சாதிக்கும் போது, நீங்க வருட கணக்குல பிரம்மச்சரியத்துல நிலைச்சிட்டு வர்ற ஒரு மனிதர்னால இந்த கம்பெனிகள்ல போய் இந்த வேலைகள் எல்லாம் செய்ய முடியாதா? எதுக்கு பயந்து ஓடுறீங்க? முடியும். உங்களால உங்க குடும்பத்தை மேம்படுத்தணுங்கிற அக்கறை இருந்துச்சுன்னா உங்கள் பெற்றவர்கள் உங்களை வளர்த்ததுக்கு நீங்க பதில் சொல்லணும். கடமை இருக்கு. அதுக்கு என்ன செய்யணுமோ அதை நீங்க செஞ்சுட்டு வாங்க. நீங்க பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்றதுக்கு எங்கேயும் போக வேண்டியதில்லை. இருக்கிற இடத்துல இருந்து நிலைச்சிட்டு வரலாம். உங்க பெற்றோர்களை மனசு கஷ்டப்படுத்திடாதீங்க தயவு செஞ்சு. சரிங்களா? பலரும் இந்த ஒரு மிஸ்டேக் பண்றாங்க. தன்னுடைய இடத்துல முதல்ல உங்களை வலிமையாக்க சொல்றேன். உங்களை வலிமையானா உங்களை சுத்தி இருக்கிறவங்க வலிமையாவாங்க. உங்களை எல்லாம் தன்னை போல பெருகணும்ல. நீங்க இருக்கிற இடத்துல நீங்க வலிமை அடையாம அப்புறம் என்ன ஃபாலோ பண்ணி என்ன பண்றது சொல்லுங்க? பிரம்மச்சரியத்தில் ஃபாலோ பண்ணி கொண்டு இருக்கும் போது இன்பத்தை நீங்க வேலையில தேடாதீங்க. வேலையில பணம் சம்பாதிப்பது, மணி, அதுதான் தேடணும். ஒர்க் பண்ற இடத்துல இன்பத்தை தேடிட்டு இருக்காதீங்க. செக்கு மாடு மாதிரி இருக்குது, அதான் இருக்கு, இருக்கட்டும். ஆனா உங்க ஃபேமிலி மேல வரணுமே. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு ஏதாவது பண்ணி உங்க ஃபேமிலி செட்டில் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க இன்னும் விடுதலை அடையவில்லை. ஒரு பொருளாதார சிக்கலுக்குள்ள சிக்கி இருக்கும் போது நீங்க விடுதலை அடைவதற்கு என்ன செய்யணும்? பற்று விட வேண்டும் தான். ஆனா விடுபடுறதுக்கே நீங்க அந்த முயற்சி தேவைப்படுது. அந்த முயற்சி நீங்க இன்பத்தினாலதான் செய்வேன்னு நினைக்காதீங்க. சரியா? ஐடி துறையில் சென்றால் உங்களுக்கு வருமானம் கிடைக்கும், அது உங்கள் குடும்பத்தை மேம்படுத்தும்னா நீங்க தாராளமா செய்யுங்க. அதுல எதுக்கு செக்கு மாடு, அந்த மாடு, இந்த மாடு கேவலமா நினைச்சீங்கன்னா நீங்க எப்படி சம்பாதிக்க முடியும்? நீங்க போங்க, உங்க கடமையை செய்யுங்க. அதுல வர்ற வருமானத்தில் உங்க குடும்பத்தை வேகமாக இன்னும் எவ்வளவு தூரம் முடிஞ்ச அளவுக்கு மேம்படுத்திட்டு உங்களால அப்பதான் வெளியில வர முடியும். இல்லைன்னா நீங்க உள்ள உழண்டு கடைசியில் நீங்க திரும்பவும் நீங்க ஏன்னா இது உங்களால நீங்க முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுக்குள்ள இருக்கும் சிவத்துக்கு அவமானம். வாழ்க வளமுடன். அடுத்து